கிரிக்கெட் வரலாற்றில் சுழற்பந்து வீச்சின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் மறைந்த ஷேன் வார்ன். அவர் நம்மை விட்டு பிரிந்து 4 ஆண்டுகளாகிவிட்டாலும் 2008 IPL தொடங்கப்பட்ட போது அவர் எடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான முடிவு இன்று அவருடைய குடும்பத்திற்கு சுமார் 450 கோடி ரூபாயை அள்ளித்தரப்போகிறது. இது அதிர்ஷ்டமல்ல, ஷேன் வார்னின் வியக்க வைக்கும் வணிக மூளைக்கு கிடைத்த வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்பொழுது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு சுமார் $1.63 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 15,290 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. இந்த விற்பனைக்கும் வார்னின் குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். 2008 IPL ஆரம்பிக்கப்பட்ட போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாகவும் பயிற்சியாளராகவும் ஷேன் வார்ன் நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் தனது ஒப்பந்தத்தில் ஒரு மிக முக்கியமான விதியை சேர்த்தார். அதாவது, எனக்கு சம்பளம் மட்டும் போதாது, நான் விளையாடும் ஒவ்வொரு சீசனுக்கும் அணியின் உரிமைகள் எனக்கு 0.75% பங்குகள் வேண்டும் என்று கேட்டார். ராஜஸ்தான் நிர்வாகமும் அதற்கு சம்மதித்தது. வார்னே அந்த அணிக்காக மொத்தம் 4 சீசன்கள் விளையாடினார். அதன் மூலம் அணியின் மொத்த உரிமைகள் அவருக்கு 3% பங்குகள் கிடைத்தன. அன்று மிக குறைந்த விலைக்கு வாங்கப்பட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்று பல்லாயிரம் கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது. வார்னிடம் இருந்த அந்த 3% பங்குகளின் இன்றைய மதிப்புதான் சுமார் 450 முதல் 460 கோடி ரூபாய். இந்த 2026 IPL சீசன் முடிந்த பிறகு BCCIயின் ஒப்புதலோடு இந்த பெரும் தொகை ஷேன் வார்னின் குடும்பத்தை சென்றடைய உள்ளது. 2008 முதல் கோப்பையை வென்று கொடுத்தது மட்டுமல்லாமல் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தனது குடும்பத்தின் எதிர்காலத்தையே அந்த ஒற்றை ஒப்பந்தத்தின் மூலம் வார்னே பாதுகாத்துவிட்டு சென்றுள்ளார். ஷேன் வார்ன் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர் மைதானத்தில் எப்படி தனது பந்துவீச்சால் மேஜிக் செய்தாரோ அதே போல தனது அறிவாற்றலால் வணிகத்திலும் ஒரு மேஜிக் செய்துவிட்டு சென்றுள்ளார். IPL வரலாற்றில் ஒரு வீரரின் ஒப்பந்தம் எவ்வளவு பெரிய லாபத்தை கொடுப்பது இதுவே முதல் முறை. ஷேன் வார்ன் உண்மையான ராயல் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளார்.